ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பாரதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி வந்து எம்சிஏ எம்பிஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸில் இந்த கோர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நவம்பர் 2024 உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்சிஏ அண்டு எம்பிஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 75 ரூபா, அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டுக்கு வந்து ஒரு 150 ரூபா, இந்த 225 ரூபா வந்து எல்லாத்துக்கும் காமனாக உள்ளது. அதுக்கப்புறம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு தியரி பேப்பருக்கு 500 ரூபா வரும். எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தியரி பேப்பருக்கு 500 ரூபா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 பேப்பர் இருந்துச்சுன்னா 4 × 500 2000 ரூபா வரும். அதுமாதிரி எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தியரி பேப்பருக்கு 450. எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேப்பருக்கு 500 ரூபாயும், எம்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு தியரி பேப்பருக்கு 450 ரூபாயும் வரும். அதேமாதிரி எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீஸ் ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 500 ரூபா. அதேமாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் எம்பிஏ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் இயரில் சேர்ந்தாலும் சரி, கான்ட்ராக்டில் தான் சேர்ந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு 300 ரூபா கன்சால்டேட்டடுக்கு மார்க் ஷீட்டுக்கும் இன்னொரு 300 ரூபா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ எம்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் எக்ஸாம் ஃபீஸில் ஒரு 600 ரூபா சேர்த்துக்கணும். இது வந்து ப்ரொவிஷனலுக்கு சர்டிஃபிகேட்டுக்கும் கன்சால்டேட் மார்க் ஷீட்டுக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏ எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படி ப்ராஜெக்ட் வைவா வாஸ் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலோடு சேர்த்து யாருக்கும் வைவா வாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12, அதாவது அடுத்த மாதம் 12ஆம் மாதம் 11ஆம் தேதி, டிசம்பர் 11 லாஸ்ட் டேட்டு. அதாவது வித்தவுட் பெனால்ட்டி, எதுவுமே ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை லாஸ்ட் டேட்டு. சப்போஸ் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதி வரைக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னா, அதாவது 12லேருந்து 18ஆம் தேதிக்கு வரைக்கும் அந்த டைமில் ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து 354 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெனால்ட்டி இல்லாமல் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். சப்போஸ் இந்த 18ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் கட்டலை அப்படின்னா ஒரு 2வது சான்ஸ் என்ன அப்படின்னா 19ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம். அப்படி இந்த 18க்கு அப்புறம் 19லேருந்து 26 வரைக்கும் இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து எக்ஸஸாக ஒரு 944 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு டிசம்பர் 11, 354 ரூபா ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் 944 ரூபா ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 26. இந்த டேட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் இல்லாமல் 11ஆம் தேதியே அடுத்த மாதம் கட்டுறதுக்கு பார்த்துருங்க. அதேமாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்லேருந்தே, நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ண அப்ளிகேஷன், பணம் கட்டின ரெசிப்ட் எல்லாம் சேர்த்து யூனிவர்சிட்டிக்கு ஜனவரி 2, அதாவது ஜனவரி 2, 2025 அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் போய்ட்டு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிடணும். நீங்கள் டேரெக்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து போஸ்டல் பண்ணாலும் அந்த டேட்டில் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. எக்ஸாம்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 22லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எம்பிஏ எம்சிஏக்கு இந்த வைவாவாஸ் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வைவாவாஸ் மற்றபடி ப்ராஜெக்ட்லாம் எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அப்டேஷன் வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே பாரதாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கட்டிக்கலாம். எஸ்பிஐ கலெக்டில் சூஸ் பண்ணுறப்ப சிடி எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் கோடு எல்லாமே bdu.ac.in CDE சப்ஜெக்ட் கோடுன்னு இருக்குது. அதில் வந்து உங்களோட மேஜருக்கு உண்டான உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் கோடு, அப்புறம் டைட்டில் ஆஃப் த பேப்பர் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக எழுதிக்கிங்க. அதே மாதிரி ஏதாவது ரீடு ஸ்டூடெண்ட், ரீஅட்மிஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ரெகுலர் காலேஜ்லேருந்து வேறு எதுவும் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் பேப்பர் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே தான் எழுத முடியும். இப்போ வந்து இங்கே வந்து எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ரீஅட்மிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் பழைய காலேஜில். இப்போ இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பேப்பர் இருக்கோ அதுதான் வந்து இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீஅட்மிஷன், ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கெலாம் ஒரு ஆர்டர் காப்பி வந்திருக்கும். அந்த ஆர்டர் காப்பியில் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பேப்பர் இல்லைனா அடிஷ்னல் பேப்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க இந்த கேசஸில் இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும். அதேமாதிரி எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ நடக்கும், உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அதேமாரி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து
ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ப்ரியராக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்போதைக்கு ஆன்லைன்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த 2021 to 22 அந்த 2021க்கு முன்னாடி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே சேர்ந்துருந்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ எக்ஸாம் யூஜிசி நாம்ஸ் படி எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. அதாவது 20th வரைக்கும் இங்கே ஜாயின் பண்ணவங்க யாருமே இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. 21 அந்த அகாடமிக் இயர்லேருந்து ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத முடியும். அதனால் 21, 22 அகாடமிக் இயர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுத முடியாது. ஸோ நீங்கள் அதனால் அந்த இதை கரெக்டாக பார்த்துங்க. MCA MBA கேண்டட் தோஸ் ஹூ ஆர் ஜாயின்ட் ப்ரியர் டு 2021-22 இந்த அகாடமிக் இயரில் சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க யாருமே யூஜிசி நாம்ஸ் படி எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் கட்டிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம், நான் சொல்கிறோம். தேங்க்யூ.